வெல்கம் டு Z2 Vlogs. இன்றைக்கி நம்ம Z2 Vlogsல என்ன பார்க்க போகிறோன்னா வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு உண்டான ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுன்னா தேங்காய், ஒரு 1.5 தேங்காய் வச்சுருக்கேன், ஒரு 15 முட்டை, ஒரு 20 ஏலக்காய், அதுக்கு சுகர் தேவை. சுகர் வந்து ஒரு 500 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கிட்டேன். இதனால் 400 போட்டால் கூட போதும். நம்ம ஸ்வீட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து எல்லாமே மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், பிளெண்ட் பண்ண போகிறேன். மிக்சியில் 15 முட்டையும் அந்த சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். அது போக நம்ம வந்து பொட்டுக்கடலையும் ஏலக்காவும் அது தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் 1.5 தேங்காவையும் மிக்சி ஜாரில் அரைச்சி திக்கான தலைப்பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது தலைப்பால், திக்கான பால். நிறைய தண்ணி ஊற்றி ரொம்பவும் இதாக அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தேங்காய்க்கு தகுந்த மாதிரி அரைச்சி பாலை திக்காக எடுத்துக்கணும். இப்போ எனக்கு 1.5 தேங்காய்க்கு இவ்வளோ பால் தான் வந்திருக்கு, திக்காக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த முட்டை பேட்ரு, சீனியும் முட்டையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இதை இதில் நம்ம ஊற்றிடுறோம். அப்புறம் பொட்டுக்கடலையும் நம்ம ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையுமே இதில் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டலப்பா வைக்கணும்னு தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் நம்ம போட்டோம், ஏலக்காவையும் பொட்டுக்கடலையும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்வீட்டு நம்மளுக்கு தெரியறதுக்கு லைட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறோம். இது சால்ட் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சுகர் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதில் நான் வந்து 400 சுகர் தான் போட்டிருக்கேன், நான் 500 போடலை. அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஏன்னா அந்த ஏலக்காயில் உள்ளது அப்புறம் பொட்டுக்கடலையில் உள்ளதெல்லாம் வரும். அதனால் நான் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி குக்கரில் அடியில் தண்ணி வச்சு ஒரு ஜல்லடை இது கம்பி மாதிரி வச்சு அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு மூடி கரெக்டாக வச்சு செட் பண்ணி நான் குக்கரில் வச்சுட்டேன். எனக்கு 2 குக்கர் தேவைப்பட்டுச்சு, 2 குக்கரில் வச்சு ஒரு 15 விசில் அடிச்சிருச்சு. அடித்து நல்லா ஆற விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வட்டலப்பம் நல்லா வெந்து அழகாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு க்ரே கலரும் எல்லோ கலரும் வரும், நல்லாயிருக்கும். இந்த கரையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், லைட்டாக அந்த நைஃபை வச்சு நல்லா அந்த கரையெல்லாம் எடுத்து விடணும். எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம வந்து அதை வந்து தலையில் வச்சு இது பண்ணி எடுக்கணும். இதை நம்ம கட் பண்ணி பீசஸாகவே எடுத்துட்டால் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி அதை சட்டிலேயே வச்சு பீசஸ் போட்டுட்டு தட்டு போட்டு தட்டில் அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வந்துச்சு வட்டலப்பம். வட்டலப்பம்னாலே ரொம்ப கஷ்டம்லாம் நிறைய இதாக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.